நான் சொல்லித்தான் இந்த இஸ்லாத்தை நோக்கி இந்த மக்கள் வந்தார்கள் என்ற கருத்து இல்லை. அல்லாஹ் நாடியதால் தான் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா என்ற வசனத்தை நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இந்த மக்காவுக்குள் நுழைந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். மற்றவர்களை விட அரபிகள் சிறந்தவர்களும் அல்ல, இந்த அரபிகளை விட அவர்கள் சிறந்தவர்களும் அல்ல, கருப்பர்களை விட வெள்ளையர்கள் சிறந்தவர்களும் அல்ல, வெள்ளையர்களை விட கருப்பவர்களும் சிறந்தவர்கள் அல்ல, மாறாக தக்வா இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்வா உள்ளவர்கள் மட்டுமே வெற்றி என்ற ரசூலுல்லாஹ் பிரகடனப்படுத்தினார்கள். யாரும் ஏற்றத்தாழ்வு கொண்டு பார்க்க வேண்டாம், தக்வாவை வைத்து மட்டுமே நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பல விஷயத்தை சொல்லுகிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய அருளும் சாந்தியும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் மேலத்திய நாடுகளில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கமாக மதமாக இஸ்லாமே இருக்கிறது என்ற ஆய்வுகள் தரவுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு ஆய்வுகளை கணிக்கிறார்கள் என்றால் 2050ஆம் ஆண்டு முதல் 2070ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் இதே வேகத்தில் இஸ்லாம் வளரும் என்றால் இந்த உலகத்தை மிகப்பெரிய ஒரு மார்க்கம் ஆளும் என்ற நிலை உருவாகும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களும் நரித்தனங்களும் உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனவாதம் என்ற பெயரில் முஸ்லீம்களை அழிப்பதும், முஸ்லீம்களுடைய இடத்தை எங்களுடைய புனிதமான இடம் என்று சொல்லி அவர்களை கொலை செய்வதும் அழிப்பதும், முஸ்லீம்களுக்கு மத்தியிலே எப்படியாவது ஒரு கலாச்சார சீர்கேட்டை உண்டாக்கி இஸ்லாத்தை விட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் பல திட்டங்களை தீட்டி இஸ்லாம் இல்லாதொழிக்கப்பட வேண்டிய மார்க்கம் என்ற இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய திட்டத்திற்கு மத்தியில் இஸ்லாம் 2050ஆம் ஆண்டு இந்த உலகத்தை ஆளும் என்கின்ற அளவுக்கு ஆய்வுகள் சொல்கிறது என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய முந்தைய கால வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாம் என்றால்தான் சாந்தியும் மன அமைதியும் தருகிறது என்று கலாச்சாரத்தில் உயர்ந்த கலாச்சாரமாகிய எங்களுடைய கலாச்சாரம்தான் சிறந்தது என்றிருந்த மேலத்திய நாடுகள் எல்லாம் அதைவிட இஸ்லாமிய மார்க்கமும் அதனுடைய அந்த வரையறைகளும் கட்டுப்பாடுகளும் தான் எங்களை அமைதிப்படுத்துகிறது என்பதற்காகவே இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். உண்மையில் இந்த இஸ்லாம் எப்படி இருந்தது? இன்று நானும் நீங்களும் இன்றைக்கு ஜும்மாவில் கலந்து கொள்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதே, எங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் இருக்கிறதே இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த மார்க்கம் எப்படி இருந்தது என்ற வரலாற்று செய்தியை இந்த ரமலானுடைய மாதத்தில் நினைவுபடுத்துவது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று நான் நினைக்கிறேன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தனியாக இருக்கிற போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து முஹம்மதே ஓதுவீராக என்று அழைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் பார்க்காத ஒரு உருவம் என்பதனால் அச்சத்தில் பயந்து போய் தன்னுடைய மனைவி இடத்திலே வந்து சொன்னார்கள், என்னை போத்துங்கள் கதீஜாவே, என்னை போத்துங்கள், ஜமிலூனி, என்னை போத்துங்கள் என்று குளிர் காரணமாக பயத்தின் காரணமாக தன்னுடைய பெட்ஷீட்டால் தன்னுடைய அங்கியால் இழுத்து போத்தி கொண்டிருக்கிற போது தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா ஐயுகல் முஸம்மில்,
போர்வை போத்தி உறங்கிக் கொண்டிருப்பவரே, கும் ஃபான்திர், இனிமேல் ஓய்வெடுத்தது போதும் எழும்புங்கள் என்று அன்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய முடிவுதான் இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாம் தான் ஒரு சிறந்த மார்க்கம் என்று சொல்கிற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது சகோதரர்களே. வெறுமனே படுத்திருக்கும் மனிதரே எழுந்துவிடு என்று அல்லாஹு தாலா சொன்னதில் மாத்திரம் அல்ல வளர்ந்து விட்டது. படுத்திருக்கும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய போர்வை போத்தியவரே, கும் ஃபான்திர், எழும்புங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஒரு கட்டளை வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதான் இந்த உலகத்திற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒரு வருஷம் சொல்கிறார்கள், 4 பேர் அல்லது 8 பேர் சகோதரர்களே, ஒரு வருடம் சொல்கிறார்கள் 4 பேர் அல்லது 8 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். 4 பேர் தான் அதிகாரபூர்வமாக இருந்தார்கள். 4 பேர்ல அடிமைகளும் அபூபக்கர் ரதி அவர்களும் சொந்தக்காரராக இருந்தவர்களையும் தவிர வேறு வெளியாட்கள் என்று சொல்லி யாரும் இல்லை. அலி ரதியல்லாஹு அவர்கள். இவ்வாறு தான் சில பேரை வைத்து கொண்டுதான் இஸ்லாம் பரவி இருந்தது. அப்போ இதை அறிந்த காஃபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்களுக்கு எதிராக, இந்த இஸ்லாத்துக்கு எதிராக சட்டங்களை பிரகடனப்படுத்தினார்கள். யாரு முகம்மதையும் முகம்மதுடைய மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை சமூக பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும். யாராவது ஏற்றுக்கொண்டால் வியாபாரமோ பொருளாதார நிமித்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் எந்த கொடுக்கல் வாங்கும் இருக்கக்கூடாது. அதனால் முகம்மது வேண்டுமென்றால் முகம்மதோட சென்று விடுங்கள். இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இந்த குறைஷி குலங்களும் இவர்களும் தான் முக்கியம் என்றால் எங்களிடத்திலே மட்டும் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள், முகம்மது இடத்தில் போகக்கூடாது என்ற கட்டுப்பாடு. யாராவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால், யாராவது இஸ்லாத்துக்காக வேண்டி வெளியூரிலிருந்து இஸ்லாத்தை நோக்கி வந்தால் அவர்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். யாராவது இஸ்லாத்தை விட்டு வெளியே போக நினைத்தால் அவர்களை நாங்கள் அரவணைப்போம் என்கிற சட்டங்கள். இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் எஜமான் நினைத்ததை செய்யலாம். அதாவது அந்த அடிமையை கொல்லலாம், ஊர் நீக்கம் செய்யலாம், எது வேணாலும் தண்டனையாக கொடுக்கலாம் என்ற சட்டத்தை பிரகடனப்படுத்தியிருந்தார்கள். இப்படி இஸ்லாம் வளரக்கூடாது என்பதற்காக, அதே மாதிரி பகிரங்கமாக குர்ஆனை ஓதக்கூடாது, அடக்க ஒடுக்கமாக ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அப்போதும் நாங்கள் பிடித்து அடிப்போம் என்கிற நிலை இருந்ததனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கம் என்று சொல்கிற நபித்தோழருடைய வீட்டிலே ஒளிந்து மறைந்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இஸ்லாம் என்றால் புத்துணர்ச்சி பெற்று நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி பெருமைப்படுகிறோமே, அன்றைக்கு இஸ்லாத்தை வெளிப்படையாக சொல்வதற்கு பயந்து போய் வெளியூரிலிருந்து யாராவது வந்தால் மறைமுகமாக என்னை பின்தொடருங்கள் என்று சொன்ன காலம் இருந்தது சகோதரிகளே. இப்படியே 13 ஆண்டு காலம் செல்கிறது. ஏறக்குறை 70லிருந்து 150 நபித்தோழர்கள், சராசரியாக 100 நபித்தோழர்கள் வைங்க. இவர்கள் வாழவே விடுகிறார்கள். இல்லை, மக்காவுக்குள்ள அடிக்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். அடிப்படையாக இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்களை விதவிதமாக கொலை செய்தார்கள். விதவிதமாக கப்புகளை, தன்னுடைய கால்களை 2ஆக கிழித்து கொலை செய்தார்கள். வரலாறுகளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களுடைய ஆரம்ப கொலையாக அவருடைய மர்மஸ்தானங்களிலே குத்தி கொலை செய்தார்கள், சித்திரவதை செய்தார்கள் என்ற நிலை இருக்கிற போதுதான் எப்போது வெற்றி வரும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதற்கு அமையவே மக்காவில இருந்து மதீனாவுக்கு நபி அவர்களும் நபித்தோழர்களும் போகிறார்கள். ஏறக்குறைய 100 பேர் தான் சகோதரர்கள் போறாங்க. 70லிருந்து 150க்கு இடையில் தான் போகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பின்பற்றப்படக்கூடாது என்கின்ற மார்க்கத்தை வைத்து கொண்டுதான் மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவுக்கு போய் அங்கே வாழ்கிறார்கள். மெல்ல மெல்ல இஸ்லாத்தை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாம் என்றா இதான் வாழ்க்கை திட்டம் என்று சொல்கிறார்கள். அந்த மதீனத்து மக்களுக்கும் பிடித்து போய்விட்டது. மக்காவில் இருக்கக்கூடியவர்களும் செய்தி கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக புறப்பட்டும் போனார்கள். காபிர்கள் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தையே கொடுத்தார்கள். மதீனாவுக்கு போய் இவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி கொண்டு யுத்தத்திற்காக போனார்கள். ஒரு யுத்தத்திலே முஸ்லீம்கள் ஏறக்குறைய 3000 பேர் இருக்கிற போது காபிர்கள் 1,00,000 பேர் கலந்து கொண்டார்கள். எப்படியாவது அவர்கள் அழிக்க வேண்டும் நினைத்தார்கள். முஸ்லீம்களை விட யுத்த களத்தில் மக்கா வெற்றிக்கு முன்னால் காபிர்கள் என்றைக்கும் அதிகமாகவே இருந்தார்கள். இப்படி இருந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வளர்ந்தது, எப்படி இவ்வளவு உயர்வாக வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மக்காவில் போய் 8 வருடம் இருந்து, மதீனாவுக்கு போய் 8 வருடம் இருந்து மக்காவை நோக்கி வருகிறார்கள். மக்காவை நோக்கி எதற்கு வருகிறார்கள்? காஃபிர்களும் மக்காவிலே தயாராக இருக்கிறார்கள். முகமதுடைய படையும் வருகிறது, யுத்தம் செய்வோம் என்று அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி தலைமையிலே தயாராக இருந்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரும்போது எத்தனை பேர் வந்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? 10,000 பேர் ஏறக்குறைய வந்தார்கள் மதீனாவில் இருந்து. வெறும் 100 பேருடன் போன அந்த மக்கா வாசிகள் மதீனாவுக்கு போய் 10,000 பேருடன் வந்தார்கள். எந்த குர்ஆனை லா தஸ்மஊனல் குர்ஆன், எந்த குர்ஆனை நாங்கள் கேட்க வேண்டாம், காதுகளிலே கையை வைத்து பொத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னோமோ அந்த பொத்திக் கொள்ளுங்கள் என்ற கொள்கையை வைத்து முஹம்மது 10,000 பேருடன் வருகிறார்களே என்று ஒரு பயத்தை அந்த காபிர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது. அப்படி எதை சொன்னார், அப்படி எதை போதித்தார்? நற்குணத்தையும் சமத்துவத்தையும் ஒரு இறை கொள்கையின் அடிப்படையிலே போதித்தார். கெட்ட மோசமான இருண்ட வாழ்க்கையை விட்டு வெளியில் வாருங்கள் என்று போதித்தார். இதை கேட்டுத்தான் அந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி ஓடி வந்தார்களா? மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு ஐடியா சொல்றாங்க, எல்லோரும் தீப்பந்தத்தை ஏந்தி வையுங்கள் இரவு நேரத்தில். அப்ப இதை பார்க்க வந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல ரசூலுல்லாஹ்வுடைய குணத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு புறத்தில் காத்திருக்கிறார்கள். மக்காவாசிகள் காஃபிர்கள் யுத்தத்திற்காகவும் தயாராக இருக்கிறார்கள். நபி அவர்கள் மக்காவை நோக்கி இந்த 10,000 பேர் கொண்ட படையுடன் வருகிறார்கள். இங்கே காஃபிர்கள் ஏறக்குறைய வரலாற்றிலே 12,000 அல்லது 15,000 கணக்கான காஃபிர்கள் மக்காவிலே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த படையை பார்த்து இந்த காஃபிர்கள் பயந்தார்கள். 300 பேர் கொண்ட படையே பத்ர் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் எதிர்கொண்டார்கள் என்றால் இந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு 10,000 பேர் இருக்கிறார்கள், 12,000 என்பதெல்லாம் எம்மாத்திரம் என்று அச்சம் கொண்டார்கள். அச்சம் கொண்டது மட்டுமல்லாமல் பயத்தினால அவர்கள் யுத்தத்தையே கைவிட்டார்கள். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள் ஒரு அறிவிப்பு பாருங்கள். இதுதான் இஸ்லாம் வளருவதற்கு இன்றும் பெரும் காரணமாக இருக்கிறது. யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் சென்று விடுகிறீர்களோ அவர் அபயம் பெற்று விட்டார். யார் யுத்தம் செய்யாமல் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தங்களுடைய வீடுகளுக்குள் கதவுகளை மூடிக்கொள்கிறார்களோ அவர்களும் வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் காபாவுக்குள் சென்று விடுகிறார்களோ அவர்களும் வெற்றி அடைந்து விட்டார்கள். நீங்கள் எது எப்படி என்று நீங்கள் முடிவெடுங்கள் என்றார்கள். எல்லாரும் யுத்தத்தை கைவிட்டு விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சரணடைந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எந்த பழிவாங்குதலும் இன்று இல்லை, உங்களுக்கு மன்னிப்பே வழங்கப்படுகிறது, காஃபிர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பே வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். இதை பார்த்த காஃபிர்கள் தான் எவ்வளவு பழிவாங்கி இருக்கிறோம், ஹம்சாவை நாங்களே வெட்டி கொலை செய்திருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய தூணாக இருந்தவர். ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் அநியாயம் செய்திருந்தாலும் கூட இந்த முஹம்மத் இந்த காபிர்களுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்த அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் சென்றாலே அபயம் பெற்று விட்டதாக அறிவிக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை இந்த முஹம்மது கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லித்தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கொச்சியுடன் காபாவுக்குள்ளே போகிறார்கள். இருக்கிற 360 சிலைகளை உடைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அவர்களை அழைத்துக் கொண்டு காபாவுக்குள் கதவை மூடி விடுகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்ததற்கு பிறகுதான் இப்போது முஸ்லிம்கள் 1,24,000 கணக்கானவர்கள் ஆகிவிட்டார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்குள். இப்போ இந்த காபாவை நோக்கி வருகிற போது காஃபிர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து பாருங்க, 23 ஆண்டுகால அந்த வாழ்க்கையிலே மக்கா வெற்றிக்கு வருகிற போது காஃபிர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவதை பார்த்த அல்லாஹு தாலா அறிவிக்கிறான் குர்ஆன் வசனத்தை, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபியே உங்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான ஒரு வெற்றியை தந்து விட்டோம் என்கிற செய்தி அல்லாஹ் அறிவிக்கிறான். அதற்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் ஹஜ் நேரங்களில் ஹஜ்ஜுடைய வசனங்களில் அந்த காலத்திலேயே அல்லாஹு தாலா அல் ஃபத்ஹ் என்கின்ற நஸ்ர் என்கிற சூறாவை அல்லாஹ் அருளியிருந்தான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்பிர். ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த மக்காவுக்குள் நுழைகிற போது காஃபிர்கள் எல்லாம் விரட்டி அடித்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருவதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துக்கு மேலே எப்படி இருந்தார்கள் என்று வரலாறு வருகிறது என்று சொன்னால், என்னால் தானே வெற்றி, நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் தான் இரவு பகலாக பாடுபட்டேன், எனக்காகத்தானே வெற்றி என்று நினைக்கக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹு தஆலா ஏற்கனவே வசனத்தை அருளினான். நபியே, மக்கள் மார்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருகிற போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய், இஸ்திக்பார் செய் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தில் தன்னுடைய தலையை பணித்தவர்களாக, தன்னுடைய பணியை வெளிப்படுத்தியவர்களாக, என்னால் வெற்றி அல்ல, என்னை அல்லாஹு தஆலா ஒரு சாதாரண ஒரு ஊடகமாகத்தான் பயன்படுத்தினானே அன்றி நான் சொல்லித்தான் இந்த இஸ்லாத்தை நோக்கி இந்த மக்கள் வந்தார்கள் என்ற கருத்து இல்லை, அல்லாஹ் நாடியதால் தான் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா என்ற வசனத்தை நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இந்த மக்காவுக்குள் நுழைந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்படி கூட்டமாக இஸ்லாம் வளர்ந்து விட்டதா? எல்லோரும் நபி அவர்களை முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள்.
நேசித்த அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஐரோப்பா 2050ஆம் ஆண்டில் இந்த உலகத்தை முஸ்லீம்கள் தான் ஆளும் என்ற கணிப்பை சொல்லுகிறார்கள். இப்போ நானும் நீங்களும் இந்த லேசாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இது சாதாரணமான ஒரு மார்க்கம் அல்ல. எத்தனை பேருடைய ரத்தம் சிந்துதலும் எவ்வளவு தியாகத்திற்கு மத்தியிலும் உருவான ஒரு மார்க்கம் தெரியுமா சகோதரர்களே? வரலாறுகளை தோண்டி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தால் இஸ்லாம் என்று சொன்னாலே வெட்டுவார்கள், இஸ்லாத்தை பற்றி போதித்தாலேயே கொல்லுவார்கள் என்கிற நிலை இருந்தது. ஆனால் பிறகுதான் மெல்ல என்ன செய்யப்பட்டது, இப்படி மாறியது என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையை மக்காவில் வைத்து என்ன செய்கிறார்கள், அரபாவில் வைத்து உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய உரை, இறுதி உரையாக நிகழ்த்தினார்கள். மக்களே, முஸ்லீம்களே, எங்க இருந்தாங்க ரசூல்லா? ஆரம்பத்தில் இந்த முஸ்லீம்கள் ஜாஹிலியத்தில் இருந்தார்கள், ஒரு இருண்ட வாழ்க்கையில் இருந்தார்கள், நாகரிகம் என்றால் இதுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் அரபா வெளிவெளியிலே வைத்து மக்களுக்கு மத்தியில் உரையாற்றுகிறார்கள். மக்களே முஸ்லீம்களே, மக்களே முஸ்லீம்களே, நபித்தோழர்கள் தயாராக இருந்தார்கள். நபி அவர்கள் பேசுவதை கேட்கு அதை மற்றவர் எதுவரை தொலைவில் கேட்கிறாரோ அவர் அதை மற்ற கூட்டத்துக்கு அறிவிக்கிறார்கள். 1,24,000 சொச்சம்னா எவ்வளோ நபித்தோழர்கள் இருந்திருப்பார்கள். அவ்வளோ பேருக்கு முன்னாடி ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, உரையாற்ற ஆரம்பிக்கிறார்கள். மக்களே முஸ்லீம்களை, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதமும் இந்த நாளும் இந்த இடமும் எவ்வளோ புனிதமாக இருக்கிறது என்ற கேள்வியை கேட்குறாங்க. சுருக்கமாக நான் சொல்கிறேன், கேட்கிறார்கள். கேட்ட உடனே மக்கள் சொல்கிறார், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், இந்த மாதமும் இந்த இடமும் இந்த நாளும் எந்த அளவுக்கு புனிதமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? புனிதமே இல்லை என்று கருதிய ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து சொல்கிறார்கள். இந்த காபாவும் இந்த அரபாவும் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த மாதமும் எவ்வளவு புனிதமாக நீங்கள் கருதுகிறீர்களோ, இங்கே இருக்கக்கூடிய ஒரு புல்லை கூட புடுங்கக்கூடாது என்ற சட்டம் அல்லாஹ் தஆலா அருளினானோ, அப்படிப்பட்ட புனிதத்துவத்தை கொண்டுதான் உங்களிலே ஒருவன் இன்னொரு முஸ்லீமை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமுடைய மானமும் மரியாதை இரத்தமும் இன்னொருவனுக்கு ஹராமாகும். இதற்கு பிறகு உங்களிலே ஒருவர் இன்னொரு முஸ்லீமை பார்க்கிற போது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற முகத்துடன் நீங்கள் பார்க்க வேண்டும். வெறுப்போ கோபமோ பகையோ உங்களுக்குள் இருக்கக்கூடாது. உலகத்திலே இருக்கிற சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அரபிகள் அல்ல. இந்த அரபிகளை விட அஜ்னபிகள் மற்றவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. மற்றவர்களை விட அரபிகள் சிறந்தவர்களும் அல்ல, இந்த அரபிகளை விட அவர்கள் சிறந்தவர்களும் அல்ல, கருப்பர்களை விட வெள்ளையர்கள் சிறந்தவர்களும் அல்ல, வெள்ளையர்களை விட கருப்பவர்களும் சிறந்தவர்கள் அல்ல. மாறாக தக்வா, இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்குவா உள்ளவர்கள் மட்டுமே வெற்றி என்ற சூழ்நிலை பிரகடனப்படுத்தினார்கள். யாரும் ஏற்றத்தாழ்வு கொண்டு பார்க்க வேண்டாம், தக்குவாவை வைத்து மட்டுமே நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பல விஷயத்தை சொல்லுகிறார்கள். மக்களே, எப்ப இது 23 வருஷ வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் சுருக்கி அந்த இடத்திலே இதற்கு பிறகு இதுதான் மார்க்கம். ஜாகிலியத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஜாகிலியத்தில் நீங்கள் வட்டி வாங்கி இருக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வட்டியை நான் முதலில் தள்ளுபடி செய்கிறேன். இரத்த பழி வாங்குதல் என்கின்றது இதற்கு பிறகு நீங்கள் விட்டு விடுங்கள், மனித நேயத்துடன் வாருங்கள். என் குடும்பத்தில் இருக்கிற இரத்த பழிவாங்கல் என்கின்ற ஒன்று இதுவரைக்கும் தொக்கி நிற்கிறது, அதை நான் என் குடும்பத்திலிருந்து நான் விட்டு விடுகின்றேன். இதற்கு பிறகு நீங்கள் யாரும் பழிவாங்க வேண்டாம். பெண்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெண்கள் குறித்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் மனைவிகளை நீங்கள் கரம் பிடிக்கும் போது அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தியே நீங்கள் கரம் பிடிக்கிறீர்கள். அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுங்கள், அவர்களும் உங்களுக்குரிய உரிமையை கொடுக்கட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உரையாற்றி கொண்டே போகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தை எப்படி கேட்டிருப்பார்கள், இப்படி கேட்டிருப்பார்கள், அடித்தோம், சித்திரவதை செய்தோம், கொடுமை செய்தோம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுல சமத்துவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் பேசினாங்க, பல விதயங்களை பற்றி சொன்னாங்க. இந்த உலகத்தில் எப்படி என்றால், ஷைத்தான் இருக்கிறானே, அவன் தன்னை இதற்கு பிறகு நீங்கள் வணங்குவீர்கள் என்பதை நம்பிக்கையே இழந்து விட்டான். அவன் தன்னை இதற்கு பிறகு சிலை வழிபாட்டுக்காக இந்த சஹாபாக்கள், இந்த முஸ்லீம்கள் வருவார்கள் என்பதில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் நீங்கள் எவற்றை சின்ன பாவம் என்று நினைக்கிறீர்களோ அதன் மூலம் தான் உள்ளே வருவதற்கு அவன் முயற்சிப்பான். அவனுடைய தேவை என்ன, எப்படியாவது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அன்றி நீங்கள் சிறுக்கு தான் வைக்க வேண்டும் என்கிறது அவசியம் அல்ல. எப்படியாவது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருக்கிறான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றி கொண்டிருக்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், மக்களே, எனக்கு அல்லாஹு தாலா முதல் ஒரு கட்டளை சொன்னாதானே அர்த்தம். முதல் கட்டளை என்ன, யா ஐயுகல் முஸம்மில், ஏ உறங்கிக் கொண்டிருப்பவரே, போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅந்திர், எழும்புங்கள், உங்களுடைய
குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், அமைதியாக இருப்பதற்கான தருணம் அல்ல, காலம் முடிந்து விட்டது, இனி பிரச்சாரத்துக்கு தயாராகுங்கள் என்று சொன்னார்களே. 23 வருஷத்துக்கு பிறகு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகளும் படிப்பினைகளும் தெரியும். எத்தனையோ சஹாபாக்கள் வரலாறுகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கோடீஸ்வரராக அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம்பழத்துக்கு பட்ட பாடுகள் பற்றி உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. காலையில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று சொல்லி தன்னுடைய மனைவி இடத்தில் கேட்பார்கள். எந்த உணவும் இல்லை என்பார்கள். அப்போ உடனே நான் நோன்பு இருந்து கொள்கிறேன் ஆயிஷாவே என்று சொல்வார்கள். நோன்பு துறக்கிற நேரத்திலாவது எங்களுக்கு இன்றைக்கு விசேஷமான உணவு வருகிறது. சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உணவு வந்தது சகோதரர்களே? ஒரு முறை பசியின் காரணமாக வீட்டுக்குள் உறங்க முடியாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார்கள், உண்ணுவதற்கு உணவில்லை என்று. உலகத்திலேயே தான் உயிரை கொடு என்றால் கொடுக்க தயாராக இருந்த அந்த சாம்ராஜ்யத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி பட்டணி. ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய பசியையும் வறுமையையும் பார்த்த தன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே போய் சொன்னார்கள், என்னுடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியாக இருக்கிறார்கள், வீட்டில் ஏதாவது இருந்தால் கொடுங்க என்று சொல்லி. உலகத்திலேயே தன்னுடைய தலைவருக்காக வேண்டி சேவகம் செய்கிற ஒரு பணியாளர் தன் தலைவனுடைய வீட்டில் எதுவுமே இல்லை, அம்மா ஏதாவது இருந்தா கொடுங்க என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய ஒரு வரலாறு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறாகத்தான் இருக்க முடியும் சகோதரர்களே. வீட்டை விட்டு வெளியில் வந்தேன், நான் எனக்கு பசிதான் அபூபக்கரே காரணம் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் சொன்னார்கள், எனக்கும் பசிதான் யா ரசூலுல்லாஹ் காரணம், எனக்கு சாப்பாடு எதுவும் இல்லை என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் பசியின் காரணமாகவே தூக்கம் வருவதில்லை, அதனால் வெளியில் நானும் வந்தேன் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த இஸ்லாம் இன்றைக்கு என்னுடைய கையிலும் உங்களுடைய கையிலும் இருக்கிறது சகோதரர்களே. சும்மா வந்தது கிடையாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், எனது பணி முடிவடைந்து விட்டது என்று நான் எண்ணுகின்றேன். அதற்காக அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் எப்படி போடுகிறார் என்று சொன்னால், மக்களே முஸ்லிம்களே, உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஏன்னா எனக்குரிய பொறுப்பு நபி, இந்த நபித்துவத்துக்குரிய பொறுப்பை நான் நிறைவடைந்து விட்டேனா? உங்களுக்கு வாழ்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அனைத்து சட்டத்தை நான் சொன்னேனா இல்லையா என்று அந்த அரபா பெளிவெளியில வைத்து லட்சக்கணக்கான அபித்தோழர்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். உடனே எல்லா மக்களும் சேர்ந்து சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலுல்லாஹ், எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அனைத்து சட்டத்தையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள், அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்ன உடனே, மக்களே என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான் பாருங்க சகோதரர்கள், எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு. அல்லாஹ் மறுமையிலே தன்னை பற்றி கேட்பானே. எந்த ஒரு இடத்திலேயும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தூதுத்துவத்தை மறந்து செயல்பட்டது கிடையாது. இரவு பகலாக இந்த சமுதாயம் சொர்க்கம் போக என்பதற்காகவே பாடுபட்டவர்கள். காபிர்களை கூட நீங்கள் யுத்த களத்திலே வைத்து சந்திக்க வேண்டாம், அதை வெறுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு இடையிலே சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தால் ஷைத்தான் ஏற்படுத்துகிறான், எனவே உங்களுக்கு மத்தியிலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். 3 நாளைக்கு மேல் எந்த முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்லாமல் பிரிவினையாக இருக்க வேண்டாம். உங்களிலே யார் அந்த 2 பேருக்கு மத்தியிலே சலாத்தை சொல்லி சமாதானம் ஆகிறார்களோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் ஆவார் என்று நபி அவர்கள் ஒற்றுமைப்படுத்திய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அனைத்துக்கும் சட்டம் சொல்லியவர்கள். இந்த சஹாபாக்களுக்கு முன்னாடி கேட்கிற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேனா? ஆமாம் ரசூலுல்லாஹ்வே, அப்படி என்றால் அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்பா, நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹ்வே நீயே சாட்சி, பார் உன்னுடைய பணிக்காக இந்த மக்களை இப்போது சொல்கிறார்கள், நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என்று. அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத் என்று நபி அவர்கள் 3 முறை சொல்லிவிட்டு அந்த இடத்திலே அமர்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் வசனத்தை அருளுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். 23 வருஷத்துக்கு பின்னாடி படாத பாடு, சொல்ல முடியாத சோதனைகளுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்படுகிறது, இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருட்கொடையையும் நான் உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், இஸ்லாமே உங்களுடைய மார்க்கமாகும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் இதையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த கேப்பு கிடையிலேயே ரசூல்லா மேல் எவ்வளோ பாசமும் நேசமும் உண்டா, ரசூல்லாவை பார்க்க இல்லாதா, ரசூல்லாவுடைய சபையில் இருக்க இல்லாதா என்று சொல்லி சஹாபாக்கள் இப்படியுமே பாடுபட்டு இருப்பாங்க. வேலைக்கு போனால் கூட நீயாவது கொஞ்சம் பார்த்துட்டு ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு ஏதாவது ஒன்றால் என் உயிரை நான் கொடுக்கிறேன், என் தூதரின் உயிரை எடுத்து விடாது, அதற்காக நான் கேடயமாக முன்னாடி வந்து நிற்கிறேன் என்று சொல்லி பாடுபட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், ஏ ஈமான் கொண்ட என்னுடைய சஹாபாக்களே, குது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து இந்த அஜ்ருடைய கிரியைகளை சட்டங்களை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள், லஅல்லி லா அராக்கும் பஅத ஆமி ஹாதா, இதற்கு பிறகு நீங்கள் என்னை பார்க்க மாட்டீர்கள், அடுத்த வருடம் பார்க்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்றான். எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, இந்த வருஷத்துக்கு பிறகு என்னை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை புரிந்து கொண்டு அந்த இடத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய பணிவிடைகளும் காலமும் முடிவடைந்து விட்டது, இனி அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் போக போகிறார்கள், இனி இந்த முகத்தை எங்களால் பார்க்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்ட பல சஹாபாக்கள் அந்த இடத்தில் அழ ஆரம்பிக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிற போது சொன்னார்கள், முஆதே நீங்கள் போய் இஸ்லாத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் திரும்பி வருகிற போது முஆதே என்னுடைய மன்னரையை தான் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னார்கள். முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, திரும்பி பார்த்துட்டே போனாங்க. என் தூதரை நான் திரும்பி வரும்போது பார்க்க முடியாதா என்ற ஒரு மிகப்பெரிய கவலையுடன் தான் அந்த இடத்துக்கே அவர்கள் போனார்கள் என்பதை பார்க்கிறோம் சகோதரிகளே. அந்த அளவுக்கு பாசமும் நேசமும் கொண்ட ஒரு தூதராக இருந்தார்கள். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தாலா எத்தனை பேரை பலிகேடாக பயன்படுத்தினான் இஸ்லாம் பரவுவதற்கு சகோதரர்களே. அம்மா ரலியல்லாஹு அவருடைய குடும்பம், யாசிர் ரலியல்லாஹு அவருடைய குடும்பம், சுமையா ரலியல்லாஹு அவர்கள் என்று பல நபித்தோழர்கள் பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை பலி கொடுத்து தான் இன்றைக்கு இந்த இடத்தில் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு ஐரோப்பாவோ மற்ற நாடுகளோ இஸ்லாம் ஆளும் என்று சொல்கிறது. சும்மா வந்துட்டு நாளைக்கு நேற்றெழுதின புத்தகத்தை வைத்து இன்றைக்கு இஸ்லாம் பரவவில்லை. எவ்வளவு பேர் உயிரை சிந்தியதற்கு பிறகுதான் இஸ்லாமே பரப்பப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்குமென்றால் சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே எவ்வளவு பாதுகாப்புடன் எவ்வளவு கட்டளையுடன் நான் இந்த மார்க்கத்தை பாதுகாத்திருக்கிறேன். ஆனால் என் மார்க்கத்திலே எதை குழப்ப வேண்டும் என்று காபிர்கள் நினைத்தார்களோ அதையே நீ பிதாத்தின் மூலமாக கெடுத்தால் அல்லாஹு தாலா சும்மா விடுவானா சகோதரர்களே? நான் எத்தனை உயிர்களை பலி கொடுத்து பாதுகாத்து அல்யோம் அக்மல் துலக்கும் தீனுக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்திட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீ என்ன அல்லாஹ் சொல்றதுக்கு, நான் கெடுத்து காட்டுறேன்னு சொல்லி இன்றைக்கு கெடுத்தால் அல்லாஹு தாலா சும்மா விடுவானா சகோதரர்களே? நபியர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளிலே சொர்க்கத்துக்கு தயாராக நல்லவர்கள் என்று நினைத்து வருவார்கள். அப்ப சஹாபாக்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய உம்மத் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அப்ப சொல்கிற அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், மலக்குமார்கள் சொர்க்கத்திற்கென்று அந்த இடத்திலே தன் நீர் அருந்த வருகிற போது மலக்குமார்கள் அதை பிடித்து தடுத்து சொர்க்கம் போக விடாமல் தடுத்து விடுவார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்மத்தி என்னுடைய சமுதாயம் இவர்களை ஏன் தடுக்கிறார்கள்? முஹம்மதே உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னுடைய வாழ்நாளில் நீங்கள் இருக்கிற போது இவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் உங்களுடைய இறப்புக்கு பிறகு இவர்கள் இஸ்லாத் இல்லாததெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். எதை கிறிஸ்தவ உலகமும் யூத உலகமும் இந்த உலகத்தில் செய்து கொண்டு ஜாகிலிய சமுதாயம் என்ற ஒன்றை உருவாக்கினார்களோ அந்த இருண்ட சமுதாயத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக முஹம்மதை தூதராக்கி பல உயிர்களை பறிகொடுத்து இந்த உலகத்துக்கு மீண்டும் 100ஆக வெளிச்சமாக இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து வைத்தேனோ அந்த இஸ்லாத்தை கெடுத்து குட்டிச்சாராக மாற்றியவர்கள் இவர்கள் தான் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் அவர்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு போருங்கள், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னார்கள், குல்ல முஹதஸத்தின் பிதா வக்குல்ல பிதாத்தின் தலாலா வக்குல்ல தலாலத்தின் பின்னார். ஒவ்வொரு மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள் என்றார்கள். ஏன் வழிகேடுகள்? இந்த மார்க்கத்தை குழப்பதற்காக வேண்டி வருவது ஒவ்வொன்று வழிகேடுகள். வக்குல்ல பிதாத்தின் தலாலா வக்குல்ல தலாலத்தின் பின்னார். எல்லா பிதாத்துக்களும் எல்லா வழிகேடுகளும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸுமாக இந்த இஸ்லாம் மட்டும்தான். அப்ப அல்லாஹ் தஆலா சும்மா விடுவானா சகோதரர்களை? பிதாத் என்று மார்க்கத்தில் இல்லாத பாவம் செய்வது வேறு, பாவம் என்கிறது மார்க்கத்தை குழப்பறது இல்லையே, என்னுடைய நப்சை குழப்புவது, அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. ஆனால் பிதா என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மார்க்கத்தையே குழப்புவது. ரசூலுல்லாஹ் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் முழுமை இல்லை என்று வெள்ளிக்கிழமை தஸ்பீஹ் தொழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் 11 ரக்காத்துக்கள் தான் கியாமுல் லைல் என்று இருக்கிற போது 23 ரக்காத்துக்கள். என்ன யார சொல்ல, உங்களுக்கு என்ன தெரியும்? யார சொல்லலாம், இன்னும் 11 விட்டுட்டு தான் போயிருக்கிறீங்கிற மாதிரி தராவி என்ற பேரில் 23 தொழுகிறார்கள். சகோதரர்களே, சொல்பவனை பார்க்க வேண்டாம், நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் என்றும் ஹதீஸ் என்றும் விட்டுவிட்டு போன அந்த புனிதமிக்க மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த முஸ்லீமாக இருக்கிறோமா? எப்படி வேணுமாலும் வாழலாம், ஊர் என்ன சொல்கிறது உலகம் என்ன சொல்கிறது என்கின்ற அடிப்படையில் வாழ்கிற நிலையில் இருக்கிறோமா சகோதரர்களே? எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவுவது என்பது முஸ்லிம்களை பார்த்து அல்லவாம். இவர்கள் குர்ஆனை படிக்கிறார்கள், கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் எதுவென்று தேடுகிறார்கள், அதன் மூலம் தான் இஸ்லாத்தை என்ன செய்கிறார்களாம் என்றால் இன்றைக்கு படித்துக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறதை பார்க்கிறோம் சகோதரர்கள். அப்படி என்றால் இந்த இருக்கிற காலத்தில் எமக்கு எது குர்ஆன் ஹதீஸ் என்று ஏவப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உயிர்ப்பித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா என்னை உங்களை வாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா உலகத்தினுடைய கடைசி நாட்களை அடையாளப்படுத்துகிற வகையில் பல உலகத்தினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலம், நிம்மதியே இல்லை, எங்கு பார்த்தாலும் குழப்பம், எதை எடுத்தாலும் எந்த துறை எடுத்தாலும் குழப்பம்,
எதை கண்டுபிடிப்பது, ஹலால் எது ஹராம் என்று கண்டுபிடிப்பதற்கே பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பதில் பெரிய சிக்கலாக இருக்கிறது. மனைவியை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது சிக்கலாக இருக்கிறது. கணவனை எப்படி மனைவி சொல் பேச்சு கேட்க வைப்பது என்பதற்கான சிக்கலாக இருக்கிறது. இவர் இஸ்லாம் என்று சொல்கிறார், ஆனால் முறையாக நடப்பதில்லை என்கிற குடும்ப பிரச்சனைகள் என்று பல சிக்கல்களுக்கு மத்தியில் இன்றைக்கு எப்படி போகிறது? இந்த உலகமே ஒரு ஃபித்னா நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. பொருளாதாரத்தை எப்படி தேடுவது என்பதில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்வையும் சொன்னார்கள். ஒரு காலம் வரும் சகோதரர்களே, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை கடந்து ஒருவர் போவார். அந்த ஜனாசாவை பார்த்துவிட்டு அந்த மண்ணுடன் சேர்ந்து அவர் கிரண்டு உருளுவாராம். இந்த ஜனாசாவினுடைய கபர் அடக்கப்பட்ட இடத்துல அவர் அந்த மண்ணை எடுத்து அப்படியே எடுத்து புரளுவாருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரண்டு விட்டு சொல்லுவார், நான் இந்த மையத்தாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொல்வாராம். ஏன்னா உலகத்தில் வாழ்வதை விட இறந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று அவர் நினைப்பாராம். அப்போ அந்த செய்தியிலே வருகிறது, அவர் சொல்லுவார் எதற்குன்னா மரணத்தை ஆசைப்பட்டல்ல, இந்த உலகத்தினுடைய குழப்பத்தின் காரணமாக அவர் நிம்மதியாக கபருக்குள்ளே இருக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர் கூறுவாராம். ஒரு காலம் வரும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களிலேயே மிகச்சிறந்த சொத்து ஆடாகத்தான் இருக்கும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்டை வைத்து கொண்டு மலையடிவாரத்திற்கும் காடுகள் நிறைந்த ஒரு பகுதிக்கும் போய் மார்க்கத்தையும் தன்னுடைய இறைவனுடைய கட்டுப்பாட்டையும் பின்பற்றி ஈமானை பாதுகாப்பதற்காக சென்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் குழப்பம், எங்கும் நிம்மதி இல்லை, எதிலும் சர்ச்சை, எதிலும் குழப்பங்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து ஒரு நிம்மதியாக ஒரு ட்ரிப் போகலாம், ஒரு டூர் போகலாம், ஒரு அமைதியான இடத்தை நோக்கி போகலாம் என்ற மனநிலை வருகிறது. இதற்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கத்தை பின்பற்றி ஒரு அமைதியான இடத்தில் இஸ்லாத்தை பின்பற்றி நான் இருந்தா போதும் பாப்பா என்கிற நிலை எனக்கு தேவைப்படுகிறது என்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதா இல்லையா? எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, யுத்தங்கள்ங்கிறான், கலவரம்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், மார்க்க ரீதியாகவும் பல குளறுபடிகள், எது உண்மையானது எது சரியான மார்க்கம் என்று தேடுவது குழப்பமாக இருக்கிறது. யார் சொல்வதுதான் சரி என்கிற பிரச்சனை என்றெல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் சேர்த்து ரசூலுல்லாஹ் என்ன தீர்வு சொன்னார்கள்? உங்களுக்கு இடையிலே குழப்பங்களும் முரண்பாடுகளும் வந்தால் ஃபர்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் ரசூலின் பக்கம் நீங்கள் நாடுங்கள், திரும்புங்கள் என்று சொன்னார்கள். அது குர்ஆனிலே உள்ளதையும் ஹதீஸில் உள்ளதையும் பின்பற்றிக் கொண்டு நீங்கள் வாருங்கள், என்னை நீங்கள் சந்தியுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஃபித்னாக்கள் மேலோங்கி மேலோங்கி நிற்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் யஜூஜ் வ மஅஜூஜ் என்கிற கோத்திரத்தார்கள் வருவார்கள், தஜ்ஜால் என்கிற மிகப்பெரிய கொடூரமானவன் வருவார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு இன்றே தேடுங்கள் என்று சொல்லி தந்தார்கள். உங்களுடைய அத்தஹியாத் ஓதி முடித்ததற்கு பிறகு இந்த ஃபித்னாக்காரன் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு இன்றே தேடுங்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். இந்த உலகத்தினுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா, யா அல்லாஹ் இந்த ஃபித்னா நிறைந்த துனியாவினுடைய இந்த குழப்பத்திலிருந்து அல்லாஹ்வினிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்க சொன்னார்கள். இப்படி அடக்கமாக ஒடுக்கமாக அமைதியாக இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டு அமைதியாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வை நீங்கள் சந்தியுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அழகான சொர்க்கத்தை அங்கே தருவான் என்கிறான். இதுதான் வாழ்க்கையே, இதுதான் வாழ்க்கையினுடைய அர்த்தமே. சில பேர் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா, வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட சேஞ்சஸ் இல்லையாம்பாங்க. உங்களில் ஒருத்தருக்கு நல்ல சம்பாத்தியம், தொழுவதற்கான நேரம், வணக்க வழிபாடுகளை கடைபிடிப்பதற்குண்டான டைம் கிடைக்கிறதா? இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. அப்டேட் ஆகிட்டு அங்கே போகணும் இங்கே போகணும்ங்கிறதுல தீன். இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வாழ்வையும் மரணத்தையும் தந்ததே என்னை வணங்குவதற்காக. உங்களை வணங்குவதற்கு எந்த தடையும் பொருளாதார நிமித்தமாக உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. குழந்தைகளிடத்திலும் நல்ல குடும்பத் தலைவனாக இருப்பதற்கும் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறானா? மோட்டிவேஷன் என்ற பேரில் கண்டதை பார்த்துட்டு அப்டேட் இல்லையா, வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வேணுமான்னு சொல்லிட்டு மீண்டும் பிஸியான வாழ்க்கைக்கு போகாதீங்கன்னு இஸ்லாம் சொல்கிறது. இருக்கிறதை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை வைத்து சாந்தமாக நீங்கள் வாழுங்கள் இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் ஃபித்னா இல்லாத ஒரு குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா இருக்கிற காலத்தில் எனக்கும் உங்களுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.